அதிரசத்துக்கு இடிச்ச மாவுக்கும் அதாவது இடியப்ப மாவுக்கும் உள்ள வித்தியாசம் இதில் தாங்க நீங்கள் பார்க்க போகிறீங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம அதிரசம் இடியப்ப மாவில் தான் செய்ய போகிறோம். அதாவது வறுக்காத இடியப்ப மாவு 1.5 கப் அளவு எடுத்திருக்கேன். இதில் புட்டுக்கு மாவு கிளறுவோம்ல, அந்த மாதிரி கிளறிட்டு, அதாவது கையால் பிடிக்க வந்தால் டக்குன்னு பிடிக்க வரணும். அந்த மாதிரி மாவை கிளறிட்டு இப்போ சளிச்சுக்கணும். ஏன்னா கட்டி கட்டியாக இருக்கு இல்லையா, அந்த மாதிரி சளிச்சுட்டு அந்த மாவை நல்லா அமுத்தி விட்டுக்கணும். அப்போ தான் மாவு காஞ்சி போகாமல் இருக்கும். இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வெல்லமும் 1.5 கப் அளவு எடுத்திருக்கேன். 1/2 கப் தண்ணி ஊற்றி வெல்லம் கரைஞ்சதுக்கப்புறம் இன்னொரு பாத்திரத்தில் அதை வடிகட்டி சேர்க்க. இப்போ தாங்க பாகுபதம் பார்க்க போகிறோம். இப்போ நல்லா கொதிக்குது பார்த்தீங்களா. இப்போ ஃபஸ்ட்டு கொஞ்சமாக தண்ணியில் அந்த பாகை எடுத்து விட்டாக்கா பாகு கரையுது, அது நிற்கலை. அடுத்ததாக இன்னொரு தடவை இன்னும் கொஞ்சம் கொதிச்சதுக்கப்புறம் பாகுபதம் பார்த்தா அழகாக உருண்டுகிட்டு வருது பாருங்க. இது தாங்க கரெக்டான பாகுபதம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் நான் 1/4 டீஸ்பூன் கருப்பு எள்ளு சேர்த்திருக்கேன், 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், 1/4 டீஸ்பூன் சுக்கு பவுடர் சேர்த்திருக்கேன். கடைசியாக ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மாவு சேர்த்து இந்த மாவை கிளறி ஒரு பவுலில் சேர்த்து வச்சிருக்கேன். இதில் 1 ஸ்பூன் நெய் சேர்த்து மூடி வச்சிடலாம். இதை உடனே போட்டாலும் போடலாம், இல்லை ஒரு 2 மணி நேரம் வச்சு போட்டாலே ரொம்ப சூப்பராக வரும். இப்போ பாருங்க எப்படி வருதுன்னு. நம்ம இடியப்ப மாவில் உள்ள அதிரசம். இப்போ அதிரசத்தை தட்டி அதில் ஒரு ஓட்டையை போட்டு எண்ணெயில் போட்டால் சும்மா அழகாக உப்பி வருவாங்க. இதை 2 பக்கத்தை திருப்பி போட்டு எடுத்து சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக வரும். எப்படி நம்ம சாமர்த்தியம் இடியப்ப மாவில் உள்ள அதிரசம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.